بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قال رب ارحمهما كما ربياني صغيرا. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடியுமிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பு மருண்டும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்ப செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பல்வேறு நிஅமத்துகளில் அளப்பெரும் ஒரு நிஅமத் நமக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள். இந்த குழந்தை செல்வம் நம்முடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது, நம்முடைய சுவர்க்க நரகத்தை முடிவு செய்கிறது. ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் கருத்தரிக்கிறது என்றால் அந்த குழந்தையினுடைய நன்மைக்காக வேண்டி ஒரு தாய் முன்னெடுக்கக்கூடிய எல்லா தியாகங்களுக்கும் அல்லாஹ் மகத்தான கூலியை வழங்குகிறான். காரணம், அந்த தாய் தான் விரும்பியதை சாப்பிட முடியாது, தான் விரும்பியவாறு தூங்க முடியாது, தான் விரும்பிய இடத்திற்கு பயணப்பட முடியாது. குழந்தையின் நன்மைக்காக வேண்டி ஒரு தியாகத்தை முன்னெடுக்கிறாள் அல்லவா? எனவே மார்க்கம் என்ன சொல்கிறது தெரியுமா? அந்த குழந்தையை வயிற்றிலே சுமந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்த பிறகும் ஒரு தாய் அந்த குழந்தைக்காக வேண்டி இரவு விழிக்கிறாளே, அந்த இரவு விழிப்பிற்கு பகரமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பல்லாண்டு காலம் இரவில் நின்று வணங்குகிற நன்மையை வழங்குகிறான். அந்த குழந்தையின் நன்மைக்காக வேண்டி ஒரு தாய் பகல் காலங்களில் தியாகம் செய்கிறாளே, அதற்கு பகரமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா காலம் முழுக்க நோன்பு வகிக்கக்கூடிய நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான். அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற போது அவள் படுகிற துன்பத்திற்கு பகரமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜிஹாதின் நன்மையை தருகிறான். ஒருவேளை அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற நேரத்தில் அந்த தாய் மரணமாகி விட்டாள் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த தாய்க்கு ஷஹீதினுடைய அந்தஸ்தை வழங்குகிறான். அந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு அழகிய பெயர் சூட்டுவதும் அந்த குழந்தைக்கு நல்லொழுக்கத்தை போதிப்பதும் தந்தையின் பிரதான கடமை என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த குழந்தைக்காக வேண்டி ஒரு தந்தையும் தாயும் என்னென்ன துஆக்கள் எல்லாம் செய்கிறார்களோ எல்லா துஆக்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி கபூல் செய்து கொள்கிறான். பிறக்கிற குழந்தைகள் பெண் குழந்தைகளாக இருந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு சுவர்க்கத்தை வழங்குகிறான். இதை விட சிறந்த பகரம் எதுவாகவும் இருக்க முடியாது. பெற்றோர்கள் மண்ணறைக்கு சென்றதற்கு பிறகு அந்த குழந்தை தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி அல்லாஹும்ம ஃபிர்லி வலிவாலிதை, அல்லாஹும்ம ஃபிர்லி வலிவாலிதை, ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ரப்பி ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப் என்றெல்லாம் துஆ செய்கிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மண்ணறையில் படுத்துறங்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் பிரகாசத்தை வழங்குகிறான். இந்த குழந்தையினுடைய துஆ அந்த பெற்றோர்களினுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே போகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவன் உலகத்திலே வாழ்ந்து மரணித்து விட்டால் இந்த உலகத்திற்கும் மரணித்தவனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, எந்த நன்மையும் போய் சேராது, 3 நன்மைகளை தவிர என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். பெற்றெடுத்த பெற்றோர்களுக்காக வேண்டி குழந்தை செய்யக்கூடிய துஆ மண்ணறைக்கு போனதற்கு பிறகும் பெற்றோர்களுக்கு போய்கொண்டே இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்.
ஆனால் நம்முடைய குழந்தை நமக்காக வேண்டி துஆ செய்யவில்லை என்று சொன்னால், நம்மை நினைத்து பார்க்கவில்லை என்று சொன்னால், நம்முடைய மன்னரை மகிழ்ச்சிக்காக வேண்டி எந்த விதத்திலும் அது கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால், புரிந்து கொள்ளுங்கள், தோற்று போய்விட்டீர்கள். உங்களுடைய குழந்தையினுடைய விஷயத்திலே தோற்று போய்விட்டீர்கள். நாளை மறுமையிலே எழுப்பப்பட்டு விசாரணை செய்யப்படுகிற போது அதில் பிரதான கேள்வி என்ன தெரியுமா? உங்களுடைய குழந்தை குடும்பம் சார்ந்த கேள்விதான். உங்களுடைய குழந்தைகளை எப்படி வளர்த்தீர்கள், உங்களுடைய குடும்பத்தை எப்படி நீங்கள் கவனித்துக் கொண்டீர்கள் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி, உங்களுடைய பொறுப்புகள் குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்பதாக சொல்கிறார். அதற்கு பிறகு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்திலே ஒன்று சேர்க்கிறானே, வ அல்ஹக்னா பிஹி ذُرِّيَّتَهُمْ. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஒரே தரத்தில் உள்ள குடும்பத்தார்களும் உறவுகளும் நண்பர்களும் ஒரே இடத்திலே சுவர்க்கத்தில் விடப்பட்டு அந்த இன்பங்களை சுவைக்க செய்கிறான் என்று சொன்னால், தாயின் கருவறையில் கருத்தரித்ததில் இருந்து சுவர்க்கத்திலே ஒன்று சேர்ந்து சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை அனுபவிக்கும் வரை இந்த தொடர்பும் இந்த பந்தமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய தியாகத்திற்கு பின்னால் தான் ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சியும் முன்னேற்றமும் சிறப்பும் அந்தஸ்து. கிராமத்தில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு அரபு மொழி வளம் சிறப்பாக இருக்கும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறந்த மொழி வளம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டுகின்ற பெண்மணியை தேர்வு செய்கிற போது கிராமத்திலிருந்து வந்து பாலூட்டுகிற பெண்மணியை தேர்வு செய்கிறார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. ஏன் சொல்ல வருகிறேன்? ஒரு குழந்தையினுடைய பேச்சாற்றல், மொழியாற்றல் வளர வேண்டும் என்பதிலே கூட அதற்கு பின்னால் ஒரு தியாகம் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பெரும் பெரும் இமாம்களின் வரலாறுகளை பார்க்கிற போது அவர்களுடைய பெற்றோர்கள் முன்னெடுத்த தியாகம் தான் இவர்களினுடைய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிற்கும் அந்தஸ்திற்கும் காரணமாக இருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லுகிறேன். சிறார்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு மதரசாவிற்கு ஓதுவதற்காக வேண்டி செல்வதை பார்த்துவிட்டு சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வெளியே ஓடி விடுவார்களாம். ஆனால் அவர்களுக்கு பயிலுகின்ற வயது கிடையாது. பின்னாலேயே அவர்களுடைய தாய் சஃபியா அம்மா அவர்கள் பின்னாலேயே ஓடுவார்களாம். ஓடி தன்னுடைய குழந்தையை அப்படியே வாரி அணைத்து கொண்டு, இன்னும் கொஞ்சம் பெருசான உன்னை நான் மதரசாவுக்கு அனுப்புறேன், இன்னும் கொஞ்சம் பெருசான உன்னையும் நான் மதரசாவுக்கு அனுப்புறேன் என்று சொல்லி அந்த குழந்தையை அப்படியே வாரி அணைத்து வீட்டிற்கு வருவார்களாம். அந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் எப்போது நாம் மதரசாவிற்கு செல்வோம், எப்போது நாம் பள்ளிவாசலுக்கு செல்வோம், எப்போது இந்த ஹதீஸினுடைய மஜ்லிஸிலே அமர்வோம் என்கின்ற வேட்கையோடு வளர்கிறது. ஒரு அளவிற்கு வளர்ந்த உடனேயே இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை மதரசாவிற்கு அழைத்து செல்லக்கூடிய அவர்களுடைய தாய் அவர்கள் கற்று மீண்டும் திரும்புகிற வரை பள்ளிவாசலின் மதரசாவின் படிக்கட்டிலேயே அமர்ந்து காத்திருந்து அந்த குழந்தையை மீண்டும் அழைத்து வருவார்களாம். ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல்லாண்டு காலம் அவர்களுடைய தாய் சஃபியா அம்மா அவர்கள் மதரசாவினுடைய படிக்கட்டிலேயே அவர்களுடைய காலம் கழிந்திருக்கிறது. ஒரு தியாகம் இல்லாமல் ஒரு குழந்தையினுடைய முன்னேற்றம் சாத்தியமாகாது. பெற்றோர்களுடைய தியாகம். இந்த உலகத்தினுடைய பார்வை என்பது வேறு, மார்க்கத்தினுடைய பார்வை என்பது வேறு. ஒரு குழந்தை வளருகிற போது அந்த குழந்தைக்கு உலகமும் பல்வேறு விஷயங்களை கற்றுத்தரும், இந்த மார்க்கமும் பல்வேறு கோணங்களில் கற்றுத்தரப்பட வேண்டும். இரண்டும் ஒரு சேர கற்றுத்தரப்படுகிற போதுதான் அந்த குழந்தையினுடைய வரும் காலம் என்பது சிறப்பாக இருக்கும். ஆனால் ஒருவேளை உலகம் கற்றுத்தரக்கூடிய எல்லாவற்றையும் கற்றுத்தருகிறது, இந்த மார்க்கத்தால் கற்றுத்தரப்பட வேண்டியவைகள் அங்கே விடுபடுகிற போது அந்த குழந்தையினுடைய வெற்றி தோல்வி அங்கே கேள்விக்குறியாகி விடுகிறது என்கின்ற ஒரு கவனம் இருக்க வேண்டும். தற்காலத்தினுடைய சூழல், வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டோம் என்று சொன்னால் மார்க்கத்தினுடைய அம்சங்கள் பாதிக்கப்படுகிற ஒரு சூழல் இருப்பதை யாராலும் மறுக்க முடியாது. மார்க்கத்தினுடைய சூழலில் ஒரு குழந்தையை வளர்ப்பது என்பது தற்காலத்தினுடைய மிகப்பெரிய சவால். தீனுடன் வளர்ப்பது என்று சொன்னால் என்ன? தீன் என்று சொன்னால் என்ன? 5 அம்சங்கள் தான் தீன். 5 அம்சங்கள் தீன். முதலாவது அம்சம் அல் ஈமான் வத் தௌஹீத், கொள்கையும் நம்பிக்கையும். இரண்டாவது அல் அமாலு ஸாலிஹாத், நல்ல அமல்கள். மூன்றாவது அதாஉல் ஹுகூக், பிறரின் கடமைகளை நிறைவேற்றுவது. நான்காவது அல் ஹயா, ஒழுக்கம். ஐந்தாவது துஆ வல் இஸ்திக்ஃபார், பிரார்த்திப்பதும் மன்னிப்பு தேடலும். இதுதான் தீன். இந்த 5 அம்சங்கள் தான் தீன். முதலாவது
கொள்கையும் நம்பிக்கையும். இரண்டாவது நற்குணத்துடன் கூடிய நல் அமல்கள். மூன்றாவது பிறரின் உரிமைகளை உணர்ந்து நம்முடைய கடமையை சரியாக ஆற்றுவது. நான்காவது வெட்கமும் ஒழுக்கமும். ஐந்தாவது துஆவும் இஸ்திக்ஃபாரும். இந்த 5 அம்சங்கள் தான் தீன். இந்த 5 அம்சங்களும் நம்முடைய குழந்தைகளினுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். இந்த 5 அம்சங்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நம்முடைய குழந்தையினுடைய வளர்ப்பில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த 5 அம்சங்கள் ஏதாவது ஒரு இடத்தில் பாதிக்கிறது என்று சொன்னால், அது படிக்கும் இடமாக இருக்கலாம், பணிபுரியும் இடமாக இருக்கலாம், பழகும் நண்பர்களாக இருக்கலாம், பாவிக்கும் கருவிகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, இந்த 5 அம்சங்கள் எங்காவது ஒரு இடத்தில் பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் பெற்றோர்களாக நாம் கவனிக்க வேண்டிய இடம் அதுதான். ஏனென்று சொன்னால் உலகம் நம்முடைய குழந்தைகளை இழுத்து செல்லும் இடம் வேறு, மார்க்கம் நம்முடைய குழந்தைகளை இழுத்து செல்லும் இடம் வேறு. இந்த உலகம் ஒரு போட்டி வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் போதிக்கும், ஒப்பீட்டு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கும், மனச்சிதைவை ஏற்படுத்தும், தன்னம்பிக்கையை இழக்க செய்யும். இதுதான் இந்த உலகம் கற்றுத் தருகின்ற பாடம். இந்த உலகம் ஒரு போட்டி நடத்தும். எப்படி நடத்தும் தெரியுமா? சிங்கத்தையும் கூப்பிடும், குதிரையையும் கூப்பிடும், யானையையும் கூப்பிடும், குரங்கையும் கூப்பிடும். போட்டி என்ன தெரியுமா? மரத்துல ஏறுறது. சிங்கம் தோற்று போய்விடும், அவார்டு குரங்குக்கு கிடைக்கும். நம்முடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து இந்த உலக போட்டி நடத்தாது. எனவே நம்முடைய குழந்தைக்கு தன்னம்பிக்கை அங்கே சிதைந்து விடும், மனச்சிதைவு ஏற்பட்டு விடும். இந்த இடத்தில் எல்லாம் நாம் தவக்குலின் வழியில் அவர்களுக்கு பிரகாசமான ஒரு தெளிவை தர வேண்டும். இறைவன் கொடுக்க நினைத்தால் யாராலும் தடுக்க முடியாது, இறைவன் தடுத்து விட்டால் யாராலும் கொடுக்க முடியாது. இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை நாடினாலும் இறைவன் எழுதியதை தவிர எதையும் தந்துவிட முடியாது. இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கை நாடினாலும் இறைவன் எழுதியதை தவிர எதுவும் செய்துவிட முடியாது என்கின்ற ஆழமான தவக்குல் என்கின்ற இந்த நம்பிக்கை நம்முடைய குழந்தையின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விட்டது என்று சொன்னால், குரங்கிற்கு எத்தனை அவார்டு கொடுத்தாலும் சரி, சிங்கம் தன்னம்பிக்கை இழக்காமல் ராஜாவாக சுற்றி வரும். இந்த விஷயத்திலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். அறிவியல் உலகம் எல்லாவற்றையும் சீராகவே கற்றுத்தராது. குரங்கில் இருந்து மனிதன் வந்தான் என்று சொல்லி தந்துவிடும். 13.7 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு இந்த உலகம் தோன்றியது என்று கற்றுத்தரும். ஒரு முஸ்லிமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. இந்த தெளிவு நம்முடைய குழந்தைக்கு ஆரம்பத்திலேயே இருக்க வேண்டும். ஒரு பக்கம் உலகம் பணம் இருந்தால் தான் மதிப்பு, காசு இருந்தால் தான் அந்தஸ்து, காசு பணம் இல்லை என்று சொன்னால் வாழ்வதற்கு தகுதியற்றவன் என்கின்ற ஒரு பாடத்தை அது பதிய வைக்கும். ஆனால் தக்குவாதான் உன்னுடைய அந்தஸ்தை நிர்ணயிக்கும், உன்னுடைய இறையச்சம் தான் உன்னுடைய அந்தஸ்தை நிர்ணயிக்கும், காசு வளங்கள் இல்லை என்று சொல்லி இந்த மார்க்கம் சொல்லுகிற அறமும் இந்த மார்க்கம் போதிக்கிற ஒழுக்கமும் ஒரு குழந்தையினுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். ஏனென்று சொன்னால் காசு பண வேண்டும் என்பதற்காக வேண்டி எதையும் செய்யலாம் என்கின்ற ஒரு நிலை அந்த அடிப்படையிலேயே வளர்ந்து விடும். ஆனால் மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. எப்படியும் சம்பாதிக்கலாம் என்று இந்த உலகம் கற்று தந்துவிடும். நம்முடைய குழந்தைக்கு ஒரு மார்க்க தெளிவு இருக்க வேண்டும். எனவே அந்த சூழல், படிக்கிற சூழல், பணிபுரியும் இடம், பழகும் நண்பர்கள், பாதிக்கும் கருவிகள் உள்பட எல்லாவற்றிலும் இன்று கவனம் செலுத்த வேண்டும். அந்த கவனம் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய குழந்தை வெற்றியான குழந்தையாக வரும். கல்வி என்றால் என்ன? மனிதன் பாவிக்கக்கூடியது, மனிதனின் பயன்பாடுகள், மனிதன் பயன்படுத்தும் கருவிகள், மனிதனுடையதை பற்றி பேசுவதுதான் இந்த உலகம். மனிதனை பற்றி பேசுவதுதான் இந்த மார்க்கம். மார்க்கம் என்னை பற்றி தான் பேசும், என்னுடைய குணங்கள் பற்றி பேசும், என்னுடைய அமால் பற்றி பேசும், என்னுடைய கொடுக்கல் வாங்கல் பற்றி பேசும், என்னுடைய கடமைகள் குறித்து பேசும். மார்க்கம் என்னை பற்றி பேசும். ஆனால் இந்த உலகம் என்னுடையதை பற்றி பேசும். என்னுடைய வீடுகள், என்னுடைய வசதிகள், என்னுடைய வாகனங்கள், என்னுடைய பயன்பாடுகள், என்னுடைய கருவிகள், என்னுடைய கம்ப்யூட்டர்கள், என்னுடைய காரை பற்றி பேசும். என்னுடையதை பற்றி பேசும் இந்த உலகம், என்னை பற்றி பேசும் இந்த மார்க்கம். இரு கல்விகளும் ஒரு சேர வர வேண்டும். இந்த இரண்டும் ஒரு சேர அந்த குழந்தைக்கு கற்றுத்தரப்படுகிற போதுதான் அந்த குழந்தை நிறைவான குழந்தையாக வளர முடியும். இந்த மார்க்கத்தை முற்றிலும் விட்டுவிட்டு நாம் போட்டி உலகத்திலே அடியெடுத்து வைக்கக்கூடிய குழந்தை பிற்காலத்தில் பணத்திற்காக எதையும் செய்யலாம் என்கின்ற ஒரு நிலையில் பெற்றெடுத்த பெற்றோர்களை கூட தூக்கி எறியும் என்பதிலே இருவேறு சந்தேகத்திற்கு இடமில்லை. படிக்கக்கூடிய சூழல் ரொம்ப முக்கியம்.
நம்முடைய குழந்தை எங்கெல்லாம் போகிறது, எல்லா சூழலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சூழல் தான் அந்த குழந்தையை வார்த்தெடுக்கிறது. ஒரே ஒரு வரலாற்று துணுக்கை சொன்னால் புரியும். ஹலீஃபா அமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க அரச குடும்பத்தினுடைய வாரிசு. பிரபலமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹலீஃபாவாக இருந்த நேரத்துல நகர்வலம் போறாங்க. இரவு நேரத்துல 2 பேர் பேசிக்கிற சத்தம் கேட்குது. தாய் சொல்றாங்க பாலில் தண்ணீரை கொஞ்சம் ஊத்து. மகள் சொல்றாங்க அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான், ஊத்த மாட்டேன். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்ன அந்த பெண்ணை, தன்னுடைய மகன் ஆசிம் அவர்களுக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தார்கள். இந்த ஆசிம் அவர்களுக்கும் இறையச்சம் உள்ள அந்த பெண்மணிக்கும் பிறந்தவர்கள் தான் லைலா பின்த் ஆசிம். கலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தாயார் தான் இந்த லைலா பின்த் ஆசிம். அற்புதமான வாரிசிற்கு சொந்தக்கார். இந்த பக்கம் கலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்களுடைய தந்தை அப்துல் அசீஸ் யார் தெரியுமா? நீண்ட நெடுகால இஸ்லாமிய வரலாற்றின் அதிபராக இருந்த கலீஃபா அப்துல் மலிக் இப்னு மர்வானினுடைய சகோதரர் அப்துல் அசீஸ் இப்னு மர்வான். கலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்களுடைய மனைவி ஃபாத்திமா அம்மா இருக்காங்க இல்லையா, ஃபாத்திமா இப்னு அப்துல் மலிக், இவர்களை வரலாறு இப்படி சொல்லும். அவர்களுடைய தந்தை ஒரு ஹலீஃபா அப்துல் மலிக் இப்னு மர்வான், அவர்களுடைய சகோதரர் ஒரு ஹலீஃபா வலீத் இப்னு அப்துல் மலிக், அவருடைய இன்னொரு சகோதரர் ஒரு ஹலீஃபா சுலைமான் இப்னு அப்துல் மலிக், அவர்களுடைய பாட்டனார் ஒரு ஹலீஃபா மர்வான் இப்னு ஹக்கம், அவர்களுடைய கணவர் ஒரு ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ். குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம் புரிஞ்சுக்கணும். அரச குடும்பத்தினுடைய வாரிசு வாழ்ந்தால் எப்படி வாழலாம், எப்படி சுகபோகமாக வாழலாம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது தன்னுடைய தாயிட்ட சொல்லுவாங்களா, எனக்கு யார மாதிரி வரணும்னு ஆசையா இருக்கு தெரியுமா, உங்களுடைய சிறிய தந்தை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள மாதிரி நான் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாம் அதிபர்கள். ஆனால் அந்த குழந்தை சொல்லுவாங்க, நான் யார மாதிரி வரணும் தெரியுமா, உங்களுடைய சிறிய தந்தை யாரு, ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை இன்ச்சாக பின்பற்றுவதில் பெயர் பெற்றவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. அவங்கள மாதிரி நான் வரணும்னு சொல்லி சின்ன பிள்ளையில சொல்லுவாங்களாம். அப்ப அவங்களுடைய தாயார் சொல்லுவாங்களா, லைலா பின்த் ஆசிம் சொல்லுவாங்களா, ஒரு கையில இந்த குர்ஆனை பிடிச்சிக்க, இன்னொரு கையில இந்த ஹதீஸை பிடிச்சிக்க, இந்த ரெண்டையும் நீ எவ்வளவு தூரம் கற்கிறாயோ அவ்வளவு தூரம் அவர்களை போன்று நீ வளருவது என்பது சாத்தியம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களாம். சின்ன வயசுல இருந்து இப்படியே வளர்ந்தவர்கள். இவர்கள் வாலிப வயசையெல்லாம் அடைகிற நேரத்துல இவர்களினுடைய தந்தை அப்துல் அசீஸ் அவர்களுக்கு மிஸ்ரினுடைய கவர்னருடைய பொறுப்பு வருகிறது. ஏன்னு சொன்னா அவருடைய சகோதரர் அப்துல் மலிக் இப்னு மர்வான் தான் ஹலீஃபா. அதனால தன்னுடைய சகோதரர் அப்துல் அசீஸ் அவங்களுக்கு மிஸ்ரினுடைய கவர்னருடைய பொறுப்பு கொடுத்து நீங்க அங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய தந்தையும் தாயும் 2 பேரும் மஷூரா செய்யறாங்க. அப்துல் அசீஸ் அவங்களும் லைலா பின்த் ஆசிம் 2 பேரும் மஷூரா செய்யறாங்க. நம்ம மிஸ்ருக்கு போறோம், ஆனால் நம்முடைய குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு அந்த மிஸ்ர் எந்த அளவிற்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய பிள்ளையை இங்க மதீனாலேயே விட்டுட்டு நம்ம மட்டும் போகலாம். யார்கிட்ட விடுறது, என்னுடைய சிறிய தந்தை ஹஸரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வயசாயிடுச்சு, அவங்க கிட்ட விட்டுட்டு நம்ம போலாம். அதனால தன்னுடைய குழந்தையை மதீனாவிலேயே விட்டு விட்டு இவர்கள் மிஸ்ருக்கு போகிறார்கள். தந்தை கவர்னராக வாழ வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு சுகபோகமாக வாழலாம். ஆனால் அந்த சூழலுக்காக வேண்டி, மதீனாவினுடைய சூழலுக்காக வேண்டி, நம்முடைய குழந்தை சிறப்பாக வளருவதற்கு அங்குள்ள சூழல் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லையே என்கின்ற அடிப்படையில் இங்கேயே விட்டு விட்டு இவர்கள் இருவரும் அங்கே சென்றார்கள். ஹஸரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மௌத்தா போன உடனே அவர்கள் தன்னுடைய மாணவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு உஸ்தாதிட்ட இவங்களை ஒப்படைச்சிட்டு அவங்க வஃபாத் ஆயிடுறாங்க. அதற்கு பிறகும் கலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க மதீனால தான் இருக்கிறாங்க, பெற்றோர்கள் மிஸ்ர்ல இருக்கிறாங்க. இப்படி ஒரு சூழல்ல ஒரு நாள் அந்த வாலிபர் தொழுகைக்கு கொஞ்சம் தாமதமாக வந்துடுறார். அப்ப அந்த உஸ்தாது கடிதம் எழுதுறார், கவர்னர் அப்துல் அசீஸுக்கு கடிதம் எழுதுகிறார். என்ன அப்படின்னா, உங்க பையன் தொழுகைக்கு லேட்டா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி.
அங்கிருந்து பதில் கடிதம் வருகிறது, என்ன தண்டனை வேண்டுமானாலும் தரலாம் என்று சொல்லி. உடனே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, ஏன்பா லேட்டா வந்து? அவர் சொன்னாரு, தலைக்கு என்ன வச்சு தலை சிவிக்கிட்டு இருந்தேன், ஒரு ரக்காத்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த உஸ்தாத் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மொட்டை அடிச்சு விட்டுறாங்க. தீனுடைய ஒரு அம்சத்தை பாதிக்கக்கூடிய ஒன்று உனக்கு தேவையில்லை என்று சொல்லி, தொழுகையை பாதிக்கக்கூடிய ஒன்று உன்னுடைய முடி உனக்கு தேவையில்லை என்று சொல்லி மொட்டை அடிச்சு விடுறாங்க. பிற்காலத்தில் கலீஃபா அம்ர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க அதிபராக அமர்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் சின்ன பிள்ளையில ஒரே ஒரு ரக்காத்து நான் லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய முடியை என்னுடைய உஸ்தாத் அவங்க மொட்டை அடிச்சு விட்டுட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு முடி வைக்கிறதுக்கு மனசு வரல. ஏன்னு சொன்னா, என்னுடைய ஒரு ரக்காத்தை வீணடித்து இந்த முடி எனக்கு தேவையில்லை என்பதாக அவர்கள் மௌத்து வரை அவர்கள் மொட்டை அடிக்கக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாகவே இருந்தார்கள். ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் செய்யக்கூடிய தியாகம் ஒரு பக்கம், ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி அவர்கள் எந்த அளவிற்கு யோசிக்கிறார்கள் என்பதை யோசிக்க வேண்டும். மொட்டையடிக்க வேண்டும் என்று சொல்ல வரவில்லை, நம்முடைய புரிதலுக்காக வேண்டி தீனுடைய அம்சங்களை பாதிக்கக்கூடிய ஒன்று தேவையில்லை என்கின்ற முடிவிற்கு நாம் வந்தால்தான் இந்த தீனை பாதுகாக்க முடியும். இந்த தீன் இந்த உலகத்தில் என்ன தர வேண்டுமோ தந்துவிடும், மறுமையில் என்ன தந்துவிட வேண்டுமோ தந்துவிடும். இந்த சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்கு இந்த தீன் பொறுப்பேற்றுக் கொள்ளும். எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஆக குழந்தையினுடைய வளர்ப்பு என்பது இந்த மார்க்கம் தந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு பொறுப்பு. அந்த குழந்தை நம்முடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது. அந்த குழந்தை நம்முடைய சுவர்க்க நரகத்தை முடிவு செய்கிறது என்று சொன்னால், நாம் நம்முடைய குழந்தையினுடைய விஷயத்தில் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய குழந்தைகளின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை தருவானாக. நம்முடைய குழந்தைகளின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கண் குளிர்ச்சியை தருவானாக. நாளை மறுமையில் உயர்ந்த சுவர்க்கத்தை ஒன்றாக சேர்ந்து இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய நற்சூழலை அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நண்பர்களுக்கும் தந்துருவானாக. ஆகிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக.